அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பான சலுகைகளும் ஊதியமும் வழங்கப்படுகின்றது. ஆனால் அவங்களோட செயல்பாடு என்னவோ எப்படி இருக்குன்னா குறைவாக தான் இருக்குது அப்படின்ற அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிடுது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய சமூக கண்காணிப்பு அப்படின்ற அமைப்பு வெளியிடுது. ஏன்னா 2010-12ஆம் ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எப்போதுமே கூட்டத்தொடர் அப்படின்ற ஒன்று நடக்கும். அந்த 2010லேருந்து 12 வரைக்கும் நடந்த கூட்டத்தொடர்களோட எண்ணிக்கை 227 கூட்டத்தொடர்களில் தான் நடந்திருக்கு. எத்தனை மணித்துளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 852 மணித்துளிகள். அப்போ இதை நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணோன்னா 4 மணி நேரத்துக்கும் குறைவாக தான் அந்த கூட்டத்தொடர்கள் நடந்திருக்கு. 2013 ஆளுகை மற்றும் வளர்ச்சி பற்றிய அறிக்கையை தேசிய சமூக கண்காணிப்பு அப்படின்ற அமைப்பு வெளியிடுது. அதில் உலகில் அதிகம் ஊதியமாக கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பட்டியலில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு, முதன்மையான இடம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் அவங்களோட பணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பின்தங்கி இருக்கு. சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி அப்படின்ற நாடுகளில் நாடாளுமன்றங்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் சலுகைகளை விட நம்ம இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகமாக வழங்கப்படுது. சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலியை கம்பேர் பண்ணும்போது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஊதியம் அதிகம். பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட 4 மடங்கு அதிகமாகவே நம்ம ஊதியம் வாங்குகிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதே நம் நாட்டோட தனிநபர் வருமானத்தை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வருமானம் 68 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது.